வணக்கம். புதுவை உழவர்கரை சார்பதிவாளர் அலுவலகத்தில் மின்னணு முத்திரை திருவை செலுத்தும் வசதியை அமைச்சர் திரு பன்னீர்செல்வம் துவக்கி வைத்தார். புதுவையில் முதன்முறையாக இணையதளம் வழியாக கூடுதல் கட்டணமின்றி முத்திரை திருவை செலுத்தும் மின்னணு முத்திரை திருவை செலுத்தும் வசதி புதுச்சேரி சார்பதிவாளர் அலுவலகத்தில் கடந்த 18/7/2012 அன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த மின்னணு முத்திரை திருவை செலுத்தும் வசதியை இந்திய ஸ்டாக் ஹோல்டிங் கார்ப்பரேஷன் லிமிடெட் திருப்திகரமாக செயல்படுத்தி வருவதால் பொதுமக்களின் வசதிக்காக உழவர்கரை சார்பதிவாளர் அலுவலகத்தில் மின்னணு முத்திரை திருவை செலுத்தும் வசதியை உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் கலெக்டர் தீபக்குமார் முன்னிலையில் துவக்கி வைத்தார். இதனை அடுத்து இந்த வசதி பாகூர், வில்லியனூர் மற்றும் திருக்குனூர் சார்பதிவகங்களிலும் விரிவாக்கம் செய்யப்பட்டது. இந்த வசதியின் மூலம் எந்த மதிப்பிற்கும் சேவை முகப்பில் பொதுமக்கள் மின்னணு முத்திரை தீர்வை செலுத்த முடியும். மேலும் எந்த சேவை முகப்பில் செலுத்தினாலும் புதுவை பிராந்தியம் முழுவதும் செல்லுபடியாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் பொதுமக்களின் வசதிக்காக சேவை முகப்புகள் ரெட்டியார்பாளையம் பவழக்காரன் சாவடி இந்தியன் வங்கியிலும், வில்லியனூர் இந்தியன் வங்கியிலும், கிருமாம்பாக்கம் இந்தியன் வங்கி மற்றும் திருக்கனூர் இந்தியன் வங்கியிலும் அமைக்கப்பட்டுள்ளது. புதுவையில் மதிப்பு கூட்டு வரி உயர்வை மறுபரிசீலனை செய்ய கோரி வர்த்தக சபை நிர்வாகிகள் முதல்வர் திரு ரங்கசாமி நேரில் சந்தித்து மனு அளித்தனர். புதுவை வர்த்தக சபை தலைவர் செண்பகராஜன் தலைமையில் உப தலைவர் ராஜேந்திரன், பொதுச் செயலாளர் குணசேகரன், இணை பொதுச் செயலாளர் முகமது சிராஜ், பொருளாளர் தண்டபாணி மற்றும் நிர்வாகிகள் முதல்வர் திரு ரங்கசாமி நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அந்த மனுவில் 2012-2013 நிதியாண்டு வரவு செலவு நிதி அறிக்கையில் உயர்த்திய மதிப்பு கூட்டு வரியினை மறுபரிசீலனை செய்ய கோரி முதல்வர், முதன்மை செயலர், அரசின் நிதி செயலர் ஆகியோரிடம் பலமுறை மனுக்கள் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், எதிர்வரும் கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, பொங்கல் பண்டிகையினை மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாட முதல்வர் கருணையுள்ளம் கொண்டு விரைவில் மதிப்பு கூட்டு வரியினை குறைத்து அறிவிப்பு வெளியிடுவார் என நம்புவதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த மனுவினை பெற்றுக்கொண்ட முதல்வர் திரு ரங்கசாமி கருணையுடனும் பரிவோடும் கோரிக்கையை பரிசீலனை செய்வதாக உறுதியளித்தார். புதுவை ஜிப்மர் செவிலியர் கல்லூரியின் விளக்கேற்றும் விழாவில் செவிலியர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி உறுதிமொழி ஏற்றனர். புதுவை ஜிப்மர் கலையரங்கில் செவிலியர் கல்லூரி மாணவர்களின் விளக்கேற்று விழா ஜிப்மர் தலைவர் டாக்டர் ரெட்டி தலைமையில் இயக்குநர் டாக்டர் ரவிக்குமார் முன்னிலையில் நடைபெற்றது. கல்லூரி துணை முதல்வர் குமாரி வரவேற்று பேசிய விழாவில் முன்னதாக செவிலியர் மாணவிகளின் ஊர்வலம் நடைபெற்றது. தொடர்ந்து கல்லூரி முதல்வர் ரேவதி விளக்கேற்று விழாவினை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து விழா கொண்டாடுவதன் நோக்கம் பற்றி எடுத்துரைத்து புளோரன்ஸ் நைட்டிங்கேல் செவிலியர் பதவிக்காக தன்னை அர்ப்பணித்து சேவை புரிந்ததை பற்றி எடுத்துரைத்தார். தொடர்ந்து தமிழ்நாடு செவிலியர் கவுன்சில் பேராசிரியர் அனி கிரேஸ் கலைமதி, கல்லூரி முதல்வர் ரேவதி, செவிலியர் கண்காணிப்பாளர்கள் வசந்தா, கலாராணி பார்த்திபன் ஆகியோர் புதியதாக சேர்ந்த செவிலியர் மாணவிகளிடம் தீபத்தை ஏற்றி அளித்தனர். பின்னர் அனைத்து மாணவிகளும் மெழுகுவர்த்தி ஏந்தி செவிலியர் பணிக்காக தன்னை அர்ப்பணித்து புளோரன்ஸ் நைட்டிங்கேலுக்கு அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து செவிலியர் மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டப்பட்டது. நிறைவில் விரிவுரையாளர் ரமேஷ் நன்றி கூறினார். புதுவை கடற்கரை சாலையில் நடைபெற்ற வியட்நாம் குழுவினரின் கலை விழாவில் அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். இந்தியா, வியட்நாம் நாடுகளில் நட்புறவை வலுப்படுத்தும் வகையில் அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழகம் சார்பில் வியட்நாம் குழுவினரின் கலை விழா புதுவை கடற்கரை காந்தி திடலில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் தலைமையில் நடைபெற்றது. சுமார் 30 கலைஞர்கள் பங்கேற்று அசத்தலாக நடனமாடிய கலை நிகழ்ச்சி நிறைவில் கலைக்குழுவினருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அமைச்சர்கள் ராஜவேலு மற்றும் தியாகராஜன் பங்கேற்று கலைஞர்களை வாழ்த்தி பேசினர். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக வியட்நாம் யூனியன் நட்புறவு அமைப்பின் பொதுச் செயலாளர் நெக்யூன் தி ஹோங்க்வான், நட்புறவு சங்க துணைத் தலைவர் வி கோங் திம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிறைவில் பொருளாளர் ஏகாம்பரம் நன்றி கூறினார். விழாவினை கடற்கரைக்கு திரண்ட பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். புதுவை கடலில் சூறைக்காற்று வீசியது மற்றும் நீரோட்டத்தில் திடீர் மாற்றம் ஏற்பட்டதால் மீனவ மக்களிடையே அச்சம் ஏற்பட்டுள்ளது. புதுவையில் கடந்த 15ஆம் தேதி குருசுக்குப்பம் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற பொழுது ராட்சத அலைகள் எழும்பியது மற்றும் படகுகள் கவிழ்ந்தது. இதனால் சுனாமி பீதி ஏற்பட்டு மீனவ கிராமங்களில் பரபரப்பு ஏற்பட்டு பின்னர் சகஜ நிலை திரும்பியது. ஆனால்
ஆழ்கடலில் கிடைக்கக்கூடிய மீன்கள் அதிக அளவில் கிடைத்ததால் மீனவர்கள் கலக்கமடைந்தனர். இதனிடையே சுனாமி போன்ற கடல் பாதிப்பு ஆராய்ச்சி மேற்கொள்ளும் மாசா சுவாமிநாதன் மையத்தினர் சில நாட்களுக்கு புதுவை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் இன்று மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற பொழுது கடலில் ராட்சத அலைகள் எழும்பியதோடு நீரோட்டமும் மாறியிருந்தது. பலத்த சூறைக்காற்று வீசியது. மேலும் அழிவு ஏற்படும் நாட்களில் தென்படும் அறிகுறிகள் கடலில் காணப்பட்டதால் பதற்றமடைந்த மீனவர்கள் விசை படகுகளுடன் பாதியில் கரை திரும்பினர். இதனால் தேங்காய்த்திட்டு துறைமுகம் மற்றும் கடற்கரை கிராமங்களில் படகுகள் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டன. மேலும் மீனவர்களிடையே அச்சம் ஏற்பட்டுள்ளது. மேலும் கடலில் ராட்சத அலைகள் எழும்பியது பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். இதுகுறித்து மீனவர் கூறும்பொழுது, புயல் போன்ற அழிவு நெருங்கும் பொழுது ஆழ்கடலில் வசிக்கும் ஓரா, காரை வகை மீன்கள் தற்போது சிறிது தூரத்திலேயே கிடைக்கிறது. மேலும் நீரோட்டம் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி செல்வதற்கு பதிலாக நேர்மாறாக மாறி செல்கிறது. இதனால் ஓரிரு நாளில் ஏதோ ஒரு அழிவு வருவதற்கான அறிகுறியை கடலில் எங்களால் காண முடிந்தது. மேலும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் எச்சரிக்கையை மீறி கடலுக்கு சென்ற நாங்கள் பாதியிலேயே திரும்பி இதனால் என்ன நடக்குமோ என்ற அச்சத்தில் உள்ளோம் என்று அவர்கள் கூறினர். புதுவை கருவடிக்குப்பம் மயானத்தில் அமைக்கப்பட்டுள்ள எரிவாயுவால் இயங்கும் எரிமேடையை அமைச்சர் திரு பன்னீர்செல்வம் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுவை கருவடிக்குப்பத்தில் உள்ள உழவர்கரை நகராட்சியால் பராமரித்து வரும் மயானத்தில் இறந்தவர்களின் உடலை எரிக்கும் போது மயானத்தை சுற்றியுள்ள குடியிருப்புகள், வணிக நிறுவனங்கள் சடலம் எரியும் பொழுது புகை மற்றும் துர்நாற்றத்தினால் பாதிக்கப்படுகின்றனர் என்று 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மின்தகன மையம் அமைக்கப்பட்டது. ஆனால் அதில் ஒரு நாளைக்கு 4 to 5 வரை மட்டுமே சடலங்களை எரியூட்டலாம் என்பதால் அதிக சடலங்கள் வரும்பொழுது எரியூட்டும் நிகழ்வு தங்கு தடையின்றி நடைபெற எரிவாயுவால் இயங்கும் ஒரு எரிமேடையை 42 லட்சம் செலவில் உழவர்கரை நகராட்சி அமைத்துள்ளது. அதன் பணிகள் முடிந்து வெள்ளோட்டம் முடிந்து இயங்கி வரும் நிலையில் அமைச்சர் திரு பன்னீர்செல்வம் எரிமேடையை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்பொழுது உழவர்கரை நகராட்சி ஆணையர் முனுசாமி, பொறியியல் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். அப்பொழுது அமைச்சர் பொதுமக்களிடம் சடலங்களை வெளியிடத்தில் எரிக்காமல் மின்தகன மற்றும் எரிவாயு முறையில் குறைந்த செலவால் எரியூட்டி சுற்றுச்சூழலை பாதுகாக்கும்படி கேட்டுக்கொண்டார். நலத்திட்ட மானியம் பெற ரேஷன் கடைகளில் வங்கிக் கணக்கு விவரங்களை சமர்ப்பிக்க வரும் 31ஆம் தேதி வரை கெடு அளிக்கப்பட்டுள்ளதாக அரசு திட்டம் மற்றும் ஆராய்ச்சித்துறை தெரிவித்துள்ளது. புதுவையில் வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் அரசின் நலத்திட்டங்களுக்கான உதவித்தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட உள்ளதால் புதுவை மாவட்டத்தில் உள்ள பயனாளிகள் ஏற்கனவே வங்கியில் கணக்கு இருக்கும் பட்சத்தில் அதற்கான விவரத்தை சம்பந்தப்பட்ட ரேஷன் கடைகளில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும், மேலும் இதுவரை வங்கியில் கணக்கே இல்லாதவர்கள் தங்கள் குடியிருப்புக்கு அருகில் உள்ள வங்கி கிளையில் வங்கிக் கணக்கை உடனடியாக துவங்க வேண்டும், அல்லது பயனாளிகள் தங்களது குடும்பத்தில் உள்ள நபர்களில் யாருக்கேனும் வங்கிக் கணக்கு இருக்கும் பட்சத்தில் அந்த கணக்கில் தங்களது பெயரை இணை கணக்காக ஏற்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்றும், வரும் 31ஆம் தேதிக்குள் விவரங்கள் முழுமையாக அளிக்காத பட்சத்தில் அரசின் பல்வேறு திட்டங்களின் மூலம் வழங்கப்படும் உதவிகள் பயனாளிகளுக்கு அளிக்கப்பட மாட்டாது என்று புதுவை அரசின் திட்டம் மற்றும் ஆராய்ச்சி துறையும் மாநில அளவிலான வங்கிகளின் குழுவும் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.